Happy day! Welcome to Stock Insights. நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் NDTV ப்ராஃபிட் எக்கனாமிக் டைம்ஸ் CNBC TV18 மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜூலை 14 நான் 3 o'clock அளவு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப் டு 3 o'clock வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓலோ எலக்ட்ரிக் அவங்களோட Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ Q1 ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் மார்னிங் 11 o'clock அளவில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க 428 crore Q1ல் ஃபினான்ஷியல் இயர் 26ல். பட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு Q4ஓட கம்பேர் பண்ணும்போது. Q4 ஃபினான்ஷியல் இயர் 25ஓட கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 25 Q4ல் 870 crore கொடுத்துருக்காங்க. இப்போ 428 crore கொடுத்துருக்காங்க. ஸோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் ஆனால் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு Q1 ஃபினான்ஷியல் இயர் 25 கம்பேர் பண்ணும்போது. Q1 ஃபினான்ஷியல் இயர் 25 347 crore லாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 428 crore. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா Q4ஓட கம்பேர் பண்ணும்போது இந்த Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 பெட்டராக இருக்குது. பட் Q1 ஃபினான்ஷியல் இயர் 25 இயரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் லாஸ். ரெவென்யூ 828 crore கொடுத்துருக்காங்க. 49.6% இயர் ஆன் இயர் ஃபெல் ஆகிருக்கு. Q1 ஃபினான்ஷியல் இயர் 25ல் பார்த்தீங்கன்னா 1644 crore கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 828 crore கொடுத்துருக்காங்க. எபிடாவும் லாஸ் ஆகிருக்கு 237 crore லாஸ் ஆகிருக்கு. Q1 ஃபினான்ஷியல் இயர் 25ல் 205 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ் இன்னும் வைடன் ஆகிருக்கு. அவங்களோட ஆட்டோ பிஸ்னஸில் நல்லா ப்ராஃபிட் இருக்குது பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி ஆட்டோ பிஸ்னஸோட எக்ஸ்பென்ஸையும் நாங்கள் கம்மி பண்ணியிருக்கோம். 178 crore 105 crore கம்மி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓலோ எலக்ட்ரிக். அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் 26 அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வெஹிக்கிளோட சேல்ஸ் டார்கெட் வந்து 3.25 3.75 lakh யூனிட்ஸ் நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூவும் 4200 to 4700 crore இருக்கும் ஃபார் த ஃபுல் இயர்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 26 ஃபுல் இயர்னு சொல்லியிருக்காங்க. க்ராஸ் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க 35 to 40%. வித் PLI ஸ்கீம் பெனிஃபிட்ஸோட நாங்கள் Q2ல் இம்ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. எபிடா ப்ராஃபிட்க்கும் டார்கெட் சொல்லியிருக்காங்க. ஃபார் த ஃபுல் இயர் நாங்கள் எபோவ் 5% மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஈவன் தோ லாஸ் கொடுத்துருந்தாலும், ரெவென்யூவும் கம்மியாக கொடுத்துருந்தாலும், எபிடாவும் லாஸ் கொடுத்துருந்தாலும், இந்த ஃபினான்ஷியல் இயர் 26 அவுட்லுக் வந்து அவங்க நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓலோவோட ஷேர் ப்ரைஸ் அப் டு 17% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிடுது. லக்ஷ்மி டென்டல் ஷேர் வந்து 8% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டொமஸ்டிக் ப்ரோக்கரேஜான மோதிலால் ஆஸ்வால் அவங்களுக்கு புல்லிஷ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 540 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 26% ஃப்ரம் த கரண்ட் லெவல்லேருந்து 26% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆந்தம் பயோசைன்ஸ் IPO இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இது வரைக்கும் 25% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஜூலை 14 ஓப்பன் ஆகுது, ஜூலை 16 க்ளோஸ் ஆகுது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 540 to 570 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 109 இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. அதாவது லிஸ்டிங் கெயின் எவ்வளோ இருக்கலாம்னா 19.12% வரைக்கும் லிஸ்டிங் கெயின் இருக்கலாம்னு சொல்லி காமிச்சிட்ருக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம். கர்நாடகா பேங்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராகவேந்திரா ஸ்ரீனிவாஸ் பாத்ன்றவங்கள நியூ MD அண்ட் CEOவை அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க ஃப்ரம் ஜூலை 16லேருந்து. மார்கன் ஸ்டான்லி சன்ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்க்கு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 1960 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5.6% இன்னைக்கு ஷேர் கெயின் ஆயிருக்கு. ஸோ லூபின்க்கு ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2096. இதுவும் இன்னைக்கு 3.2% வரைக்கும் கெயின் ஆகிருந்தது. நான் பார்க்கும்போது 1.8%ல் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. டிவிஸ் லெபார்டரிஸ் இன்னைக்கு 4% ஃபெல் ஆகிருக்காங்க. 6545 இன்னைக்கு போயிருக்காங்க. IIFL செக்யூரிட்டிஸ் இவங்களுக்கு ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டார்கெட் ப்ரைஸ் 5495 65ன்னு சொல்லியிருக்காங்க.
இன்னும் 20% ஃப்ரம் த கரண்ட் லெவல்லேருந்து 20% கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ். எதனால் இவங்க ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஸ் லெபார்டரிஸ் வந்து மெயினாக மெடிசின் இன்க்ரீடியன்ஸ் மேக் பண்ணுற கம்பெனி. ஸோ இவங்க ஹார்ட் ட்ரக், அதோட நேம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ட்ரக்கோட நேம் என்ட்ரெஸ்டோ. ஸோ இதோட இந்த ஹார்ட் ட்ரக் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த ஹார்ட் ட்ரக் மெயினாக அந்த ஹார்ட் ட்ரக்கே இவங்களுக்கு டிவிஸ் லெபார்டரிஸ்க்கு எப்போ 20% ஆஃப் டோட்டல் ஏர்னிங்ஸ் இந்த ஹார்ட் ட்ரக்லேருந்து தான் அவங்களுக்கு கிடைக்கிது. பட் இப்போ எம்எஸ்என்னு ஒரு நியூ கம்பெனி இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பர்மிஷன் வாங்கியிருக்காங்க இந்த என்ட்ரெஸ்டோவோட இன்னும் சீப்பர் வெர்ஷனாக கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இப்போ அதை செல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இந்த யூஎஸ் மார்க்கெட்டில். ஃப்ரம் ஜூலை 15லேருந்து இதை செல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ அதனால் டிவிஸ் வந்து பிக் லாஸ் இருக்கும், அவங்க இன்கமில் பிக் பார்ட் ஆஃப் லாஸ் இருக்கும். ஸோ ஏன்னா எம்எஸ்என் வந்து அதே இதை ஒன்று சீப்பர் வெர்ஷன்ஸ்க்கு கொடுக்குறதுனால டிவிஸ் லெபார்டரிஸ்க்கு லாஸ் ஏற்படலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, டிவிஸ் ப்ராஃபிட் வந்து 12 to 30% வரைக்கும் ஃபால் ஆகலாம். ஸோ ஸ்டாக் மே ஃபால் மோர் இன் ஃபியூச்சர்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட். ஸோ இந்த நியூஸ் வந்தோடனே டிவிஸ் லெபார்டரிஸ் 4% டவுன் ஆயிருக்கு. அண்ட் ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டிஸும் ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்னைக்கு ஷேர் வந்து ஃபெல் ஆயிருக்கு. இன்னைக்கு கொட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் வந்து ஆடுலேருந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை 650லேருந்து 700 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆட்லேருந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் இது வரைக்கும் 40% வந்து மேலே போயிருக்கு லாஸ்ட் 6 monthஸில். கொட்டக் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ அது ரொம்ப டூ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு 40% in 6 monthஸில் இன்க்ரீஸ் ஆனது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. கொட்டக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பேங்க்ஸ் ப்ராஃபிட் வந்து இப்போ நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்செக்யூர்ட் லோன்ஸ்லாம் அவங்க நிறையா கொடுக்குறாங்க ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ அதனால் பேங்க் ப்ராஃபிட் பாதிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ப்ராப்ளம் கம்மிங் இயர்ஸில் இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்லேருந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு கொட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ். விஐபி இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஓவர் 4% இந்த மார்னிங் ஃபெல் ஆயிருந்தது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட மெயின் ஓனர் திலீப் பிரமல் அண்ட் அவங்களோட ஃபேமிலி 32% ஆஃப் தர் ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருக்கிறதுனால செல்லிங் ப்ரைஸ் 388 சொல்லியிருக்காங்க, விச் இஸ் 50% லோயர் ஃப்ரம் த மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ டோட்டல் டீலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 58% ஆஃப் த கம்பெனி, அதாவது 3200 crore டோட்டல் டீலோட வேல்யூ. நான் அரௌண்ட் 2:30 PM அளவில் பார்க்குறப்ப 5% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது விஐபி இண்டஸ்ட்ரீஸ். மார்னிங் இறங்கி இருந்தது 4%, ஆஃப்டர்நூன் 5% கெயினில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் ப்ரைஸஸ் வந்து நியூ லைஃப் டைம் ஹையை எட்டியிருக்கு. 1.15 lakh per kilogram எட்டியிருக்கு இன்னைக்கு. ஸோ இதனால ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ஷேர் ப்ரைஸ் நியர்லி 2.6% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனாலனா, இந்தியாவில் லார்ஜஸ்ட் சில்வர் ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க். ஸோ அதனால் இன்றைக்கி 2.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோல்டு ஃபியூச்சர்ஸ் ஃபார் ஆகஸ்ட் மந்த்தும் எம்சிஎக்ஸில் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 grams-க்கு 90,117 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ சில்வர் ப்ரைஸஸ் லைஃப் டைம் ஹை ஆகிட்டு இருக்குது. கோல்ட் ப்ரைஸஸும் இன்றைக்கி ஃபியூச்சர்ஸும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லேண்ட்மார்க் கார்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிஎன்கே செக்யூரிட்டிஸ்ன்றவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 820 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 60% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதனால் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனியோட சேல்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ புது அவுட்லெட்ஸ்லாம் திறக்கிறாங்க. ஸோ அதனால் அதோட ப்ராஃபிட்டு ஃபினான்ஷியல் இயர் 26ல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லேண்ட்மார்க் சில கம்பெனிஸோடலாம் டைப் வச்சுருக்காங்க. மஹிந்திரா, கியா, எம்ஜியோடலாம், மெர்சடைஸ் பென்ஸோடலாம் டைப் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் பிகே என்ன நினைக்கிறாங்கன்னா, லேண்ட்மார்க் வந்து ஸ்ட்ராங்காக ஃபியூச்சரில் க்ரோ ஆகும், ப்ராஃபிட் மார்ஜினும் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த லேண்ட்மார்க் காஸ்க்கு பிஎன்கே செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. GRSC ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 5% ஃபெல் ஆயிருக்கு. 2645. ஸோ தேர்ட் ஸ்ட்ரெயிட் டேவாக இன்னைக்கு ஃபெல் ஆயிருக்கு. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர் அவனோட இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிருக்காங்க. ரெடியூஸ் தர் இன்வெஸ்டர் பிட்வீன் ஏப்ரல் அண்ட் ஜூனுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிருக்கு. 4.04 லேக்லேருந்து 3.97 லேக்காக கம்மியாயிருக்கு. ஸ்டாக்ஸு கம்மி பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் ஹோல்டிங்கும் ஃபெல் ஆயிருக்கு.
16.72%லேருந்து 14.89% கம்மி பண்ணியிருக்காங்க ரீட்டைல் ஹோல்டிங். மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஜிஆர்எஸ்சியில் உள்ள ஸ்டேக்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. HDFC மியூச்சுவல் ஃபண்டு இனிமேல் மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் ஆஃப் த கம்பெனியாக இருக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேக்கை 3.84%லேருந்து 5.33% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பிட்வீன் ஏப்ரல் டு ஜூன் நடந்தது கொடுத்துருக்காங்க. BASF இந்தியா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க 20 per share டிவிடெண்ட் தரதா சொல்லி ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 25க்கு. ஸோ இந்த டிவிடெண்ட் வந்து ஃபர்தர் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. எப்போ நடக்க போகுதுன்னா ஆகஸ்ட் 12 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. PCBL கெமிக்கல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் வந்து வெனஸ்டே ஜூலை 23 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு Q1 ரிசல்ட்டு தர போகிறோன்னு சொல்லியிருக்காங்க PCBL கெமிக்கல். இன்றைக்கி யாரெல்லாம் ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸ், டாடா டெக்னாலஜிஸ், ஓலோ எலக்ட்ரிக். ஸோ ஓலோ எலக்ட்ரிக் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். HCL அண்ட் டாடா டெக்னாலஜிஸ் இன்றைக்கி ஈவினிங் வந்துடும். அண்ட் தென் அதர் தன் தட் இது 3 மேஜர். அதர் தன் தட் தேஜாஸ் நெட்வொர்க், ராலிஸ் இந்தியா, சாம்பர் ஸ்டீல் டியூப்ஸ், டென் நெட்வொர்க்ஸ், ஹேத்வே கேபிள் அண்ட் டேட்டாகாம், அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க எல்லாமே இன்றைக்கி ரிசல்ட் கொடுக்குறாங்க. நம்ம மெயினாக என்ன பார்க்கணுன்னா HCL டெக்னாலஜிஸ், டாடா டெக்னாலஜிஸ் எப்படி ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.